கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 74 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 74 வசனம் 3 முதற் பகுதி. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய தாசன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். என்ன விண்ணப்பம் என்றால், ஆண்டவரே, உம்முடைய பாதம் பட வேண்டும். நீர் அடியெடுத்து நீர் வைக்க வேண்டும். எங்கே வைக்க வேண்டும்? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில். நெடுங்காலமாக நீண்ட நாட்களாக சீரழிந்து போயிருக்கின்ற பாழாய் கிடக்கிறதான அந்த ஸ்தலத்தில், அந்த இடத்துல உம்முடைய பாதம் பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கால்கள் அங்கே வைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று ஒரு விண்ணப்பம். மிக அற்புதமான ஒரு விண்ணப்பம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் அப்படி கடவுளுடைய பாதம் பட்டால் என்ன ஆகும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில், குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே நாம் பார்க்க போகின்றோம். கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலிலே படகு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் மரண பயத்திற்குள்ள இருக்கிறார்கள். காரணம் என்ன? படகு மூழ்கி கொண்டிருக்கிறது. படகில் இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி வீசிவிட்டு எப்படியாகிலும் கரை சேர்ந்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. அப்பொழுது கொந்தளிக்கிற அந்த கடல் மீது ஆண்டவர் நடந்து வந்தார். நடந்து வருகிற ஆண்டவர் அந்த படகிலே ஏறினார். படகிலே அவருடைய கால் பட்டது. அங்கே அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஒரு சிறுமி மரித்திருக்கின்றாள். மரண வீடு. அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் பட்டது. அங்கே அந்த பெண் எழும்புகின்றாள். கல்லறையின் இடத்துல இயேசுவின் பாதம் செல்லுகிறது. அங்கே உயிர்த்தெழுதல் நடக்கின்றது. ஒரு வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். அங்கே நெடு நாட்களாக திமிர்வாதம் பிடித்து இருந்த மகனை பார்த்து இயேசு சொல்ல முடிகிறது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. அப்படியானால் கடவுளுடைய பாதம் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கே அவருடைய வல்லமை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் தாவீதினுடைய வசனங்களாக இருந்தால் கூட, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் அநேக அற்புதங்களை விதமாக செய்திருக்கின்றார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். அவரோடு கூட இருந்தார். ஆம், கடவுள் யோசேப்போடு கூட இருக்கும் பொழுது அது சிறைச்சாலையாகவே இருந்திருந்தால் கூட அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதம் பட வேண்டுமாம். இங்கே கர்த்தருடைய தாசன் அதைத்தான் சொல்லுகிறார். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் நீண்ட நாட்களாக அந்த ஸ்தலமானது, அந்த இடமானது பாழாகிவிட்டது, கெட்டு போய்விட்டது. அங்கே அநேக பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. ஆகையினால் ஆண்டவரே, உம்முடைய பாதம் பட்டால் போதும் என்று கேட்கிறார். பிசாசானவன் ஒருவேளை அதை குலைத்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. பல காரணங்களினாலே பிசாசானவன் என்ன செய்கின்றான்? அந்த ஸ்தலத்தை குலைத்து போடுகிறான். ஆனால் கர்த்தர் வந்து அங்கே பாதம் வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும் அல்லவா? இன்றைக்கு என்ன நிகழ்கிறது? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில் பிசாசானவன் புகுந்து எல்லாவற்றையும் குலைத்து போட்டு சர்வ நாசத்தை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். நம்மால் அதை சரி செய்ய முடியாத அளவிற்கு அந்த ஸ்தலமானது, நம்முடைய வாழ்க்கையானது பாழாய் போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாழான ஸ்தலத்தில் ஆண்டவர் வந்து கால் வைக்கும் பொழுது, ஆண்டவர் அடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கே
அற்புதம் நடக்கும், அதிசயம் விளங்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை சொல்ல முடியுமா? நாமும் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய பாதம் என் வாழ்க்கையில் படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையிலே நீர் வாரும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் வாரும் ஆண்டவரே. என் தொழிலில் நீர் அடியெடுத்து வையும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனை மத்தியில் நீர் கர்த்தாவை அடியெடுத்து வந்து உட்கார்வீரானால் என் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து போகும் கர்த்தாவே. ஆகையால் என் தகப்பனே, இதோ இந்த கர்த்தருடைய தாசன் ஜெபிக்கிற வண்ணமாக நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற எங்களுடைய ஸ்தலத்தில் கூட ஆண்டவரே, உம்முடைய பாதம் எழுந்தருள பண்ணும் என்று செபிப்போம். ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருகிற இடத்துல மாற்றங்கள் உண்டாகும், அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும். ஆம், இயேசுவானவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே மகிமை விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானுடைய அந்த மகிமை நிறைந்த அந்த பாதத்தை அற்புதமானது பெண்மணி பற்றி கொள்ளுகின்றார். அந்த பாதத்தை அவள் கண்ணீரால் கழுவி தன்னுடைய தலை முடியினால் துடைத்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் இருந்தால் சங்கீதத்தில் சொல்லுவார், இதோ ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் முத்தம் செய்யுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய அந்த பாதத்தை பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே என்று நாம் பாடலோடு கூட நிறுத்தி விடுகிற மக்களாக அல்ல, மெய்யாகவே ஆண்டவர் என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் தேவையில், என் முயற்சியில், என் பிரச்சனையில் ஆண்டவரை நீர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அவர் வரட்டும், பிரச்சனையெல்லாம் தீரும், ஏதேனாக நம்முடைய வாழ்க்கை மாறும். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.